நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி அன்பு நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது தினசரி பலன்களை பார்க்க இருக்கிறோம். எங்களுடைய சேனலை புதுசாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்பொழுது 3/11/2020 செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்க நிலைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். வருடம் சார்வரி வருடம், மாதம் ஐப்பசி மாதம், தேதி 18ஆம் தேதி, அயனம் தட்சிணாயனம், ருது சரத் ருது, பட்சம் கிருஷ்ணபட்சம், நட்சத்திரம் ரோகிணி, இரவு 1:54 வரை, பிறகு மிருகசீரிடம் நட்சத்திரம் வருகிறது. திதி திருதிய திதி இரவு 1:59 மணி வரை, பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. யோகம் வரியான் பரிகம், அமிர்த யோகமும் சித்த யோகமும் வருகிறது. கரணம் வனிசை பத்திரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம், அதாவது துலா ராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5 மணி வரை. சூரிய உதயம் காலை 6:07க்கு. சூரிய அஸ்தமனம் 5:39 மாலை. ஓரை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு காலை, அதாவது சுக்கிர ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. புதன் ஓரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை. குரு ஓரை பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. சுக்கிர ஓரை 3 to 4 ஈவினிங். மாலை 4 to 5 புதன் ஓரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஓரை. இதில் ஓரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஓரைகளில் சுப காரியம் செய்வது என்பது உத்தமமான ஒரு செயல். இதில் சந்திரனை நம்ம கணக்கில் சேர்க்கலை அப்படின்னாக்கா இது கிருஷ்ணபட்சம் தேய்பிரை. அதனால் உங்களுக்கு சந்திரனை நம்ம சேர்க்கலை. வளர்பிறையாக இருந்தால் சந்திர ஓரையை சேர்க்கலாம். இப்போது ராசிக்கு போகலாங்க. 12 ராசி இன்றைக்கி என்ன பலாபலன்களை தர இருக்கிறது என்பதை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்கள் அப்படின்னும்போது ராசியை குரு பகவான் பார்க்குறார். உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதாலையும் சந்திரன் இருக்கிறதாலையும் கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, தெளிவில்லாமல் இருப்பீங்க, குழப்பமாக இருப்பீங்க. யாருடைய ஆலோசனையோ உதவியோ உங்களுக்கு தேவைப்படும்ன்ற அளவுக்கு நீங்கள் செயல்படுவீங்க. 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. வெளியூரிலிருந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வர இருக்கிறது, அதனால் ஆதாயம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் ஒரு சிலருக்கு தன நாசம், அதாவது பணவரவு பண செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது அற்புதமான ஒரு நிலை. பிள்ளைகளால் மேன்மை அடைவீர்கள். பிள்ளைங்கிட்ட நீங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி குஞ்சு குலாவக்கூடிய ஒரு நிலை. உங்கள் பேச்சை அவங்க எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு உங்களுக்கும் பரஸ்பர ஒற்றுமை இருந்து சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நிலை. அவங்களால உங்களுக்கு கௌரவம் இருக்கிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இன்று கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு.
6ஆம் இடம் அப்படின்னும்போது சனி பகவான் பார்க்குறதால உடல் ரீதியாக ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். அதோடு மட்டும் இல்லாமல் தாய்மாமன் உறவில் கொஞ்சம் விரிசல் ஏற்படலாம். அந்நிய பெண்களால் சில பிரச்சனைகள், அவமான குறைவுகள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போது 7ஆம் இடத்தில் அந்த அதிபதி 6ல் போய் மறைஞ்சதால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக அட்ஜஸ்ட் பண்ணி நடத்துக்கங்க. 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அதனால் ரொம்ப ஜாலியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இந்த குரு பகவான் இன்றைய பொழுதை நகர்த்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போது உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னும்போது மகரத்தின் அதிபதி 9ல் இருக்கிறதால இன்றைக்கி வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சுமூகமான நாளாக இருக்கிறது இந்த மேச ராசி அன்பர்களுக்கு. ரிஷபத்தை பார்ப்போம். ரிஷபம் அப்படின்னும்போது ராசியிலேயே சந்திரன் ராகு இருக்கிறதால கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க. கொஞ்சம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. இருந்த போதிலும் உங்களுக்கு 4ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். தாயாருடைய உடல்நிலை, உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. இன்று ஒரு சிலர் புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மாற்றி அமைப்பீர்கள். 5ஆம் வீட்டை சனி பார்க்குறார். அதனால் உங்களுடைய பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். பங்காளிங்க சண்டை, இல்லை உங்கள் நிலத்தின் மீது லிட்டிகேஷன் ஏதாவது வரலாம். கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. 7ல் கேது இருக்கிறதால உங்கள் கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை குறைந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றும் 9ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு. பட் 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்குறதால உங்களுக்கு ஓரளவுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. சுமூகமாக இருக்கும். ஆனாலும் லெபோரியஸ், அது வேலை பலு அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்கள், ராசியை குரு பார்க்குறது அற்புதமான ஒரு நிலை. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 3ஆம் இடம் தைரிய வீரியஸ்தானத்தை உங்களுக்கு குரு பார்க்குறார். அது எடுத்த காரியங்களில் வெற்றி, இளைய சகோதரத்தால் ஆதாயம், தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் ஒன்று வர இருக்கிறது. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதால சுகஸ்தானம் இன்றைக்கி உங்களுக்கு சரியில்லை. ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வரும். தாயாருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். பிபி, சுகர் எகரக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறோம். 6ல் கேது இருக்கிறார். 6ஆம் இடத்துல கேது இருந்தால் உடல் ரீதியாக எதுவும் படுத்தாதுன்னு ஒரு கணக்கு இருக்குது. பட் இருந்தாலும் சனி பார்வை ஒன்று இருக்குங்களே. அதனால் நண்பர்கள் யார் நண்பர்கள், அதாவது நண்பர்கள்லாம் ஓரளவுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், நண்பர்கள் அதிக அக்கறையோடு செயல்படுவார்கள்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே சந்தோஷம் மிகுதி கண்டிப்பாக குடும்பத்தில் அமைதி இருக்கிறதுன்னு சொல்லலாம். தகப்பன் வழி சொந்தங்களால் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. உத்தியோகம் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும், வழக்கத்துக்கு மாறாக. அதோடு மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். உங்களுக்கு அதிகமாக லாபம் திருப்திகரமாக வரக்கூடிய ஒரு நிலை, எண்ணிய செயல் ஈடேறுதல். இப்பொழுது கடகராசியை பார்ப்போம். கடகராசி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 2ஆம் வீட்டை குரு பார்க்குறார். ராசி அதிபதி 11ல் இருக்கிறார், சந்திர பகவான். இது நல்ல நிலை. எடுத்த காரியங்களில் வெற்றி, மூத்த சகோதரத்தால் ஆதாயம், லாபம். இன்றைய பொழுது சொந்த தொழில் பறிஞ்சாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, ஏதோ ஒரு யாராவது எப்போ கொடுத்த காசு வசூலாகக்கூடிய ஒரு நிலை கூட வரும். இப்போது 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதால பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. எந்த குறையும் இல்லை.
3ஆம் இடத்தை சனி பார்க்குறது, தைரிய வீரியஸ்தானம் குறைபடுகிறது. 5ஆம் வீட்டில் கேது இருக்கிறதால உங்கள் பிள்ளை செல்வங்களும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்குங்க. 7ஆம் வீட்டு அதிபதி 6ல் இருக்கிறதால கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். கொஞ்சம் நீங்கள் சூதனமாக நடந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். இன்றைக்கி வேலையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். வேலையில் மேலதிகாரிகளுடைய பாராட்டை ஒரு சிலர் பெறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அதாவது உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்குறதால சுப செலவுகள் காத்திருக்கிறது. அடுத்தது சிம்ம ராசி. சிம்ம ராசி அன்பர்கள், ராசியை குரு பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்து, அரசாங்கத்தில் உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி இந்த இன்றைய பொழுது அற்புதமான பொழுதாக இருக்கிறது. இருந்தாலும் 2ஆம் வீட்டை குரு பார்க்குறதால சனி பார்க்குறதால நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும். வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, நட்பு வட்டாரம் இடத்துலையும் நீங்கள் பார்த்து பேசினா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்று சொல்லுகிறோம். 4ஆம் இடத்தில் கேது. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. இருந்த போதிலும் தாயாருக்கு உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் வீட்டில் குரு, பிள்ளைகளால் மேன்மை, பிள்ளைகள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். விரோதிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். கடன் சுமை கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் ஒரு சிலருக்கு. உடல் ரீதியாக ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். எது எப்படி இருந்த போதிலும் பாக்கிய நிறைவை தருகிறது. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 2ல் நீச்ச பங்கத்தில் இருப்பதால் உங்களுக்கு கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது. கலைத்துறை என்றால் சினிமா துறை, தொலைக்காட்சித்துறை அப்படின்னு நம்ம சொல்லணும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதால உங்களுக்கு சொந்த தொழில் புரிபவர்களுக்கும் சரி, உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் சரி இன்றைக்கி பொழுது லாபமாகத்தான் இருக்கிறது. மூத்த சகோதரத்தால் ஆதாயம் பெறுவீர்கள். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னும்போது இந்த ராசி அன்பர்கள் சனி பார்க்குறதால கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார். நல்ல ஒரு நிலை. அதனால் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். எந்த குறையும் இல்லை. 3ல் கேது இருக்குது. கொஞ்சம் தைரிய வீரியம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய இளைய சகோதரத்தால் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. 4ல் குரு பகவான் இருக்கிறது. இது அற்புதமான நிலை. சுகஸ்தானம் இன்றைக்கி திருப்தியாக இருக்குது. எந்த குறையும் இல்லைங்க. உங்களை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த 6ஆம் இடம் அப்படின்னும்போது சரியில்லை. சனி பார்க்குறார். அதனால் உங்களுக்கு கடன் சுமை பிரச்சனையை தரும். விரோதிகளால் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு 8ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குறது நல்ல விஷயங்க. உங்களுக்கு திடீர் பண வரவு, திடீர் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இன்று இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 10ஆம் வீட்டை குரு பார்க்குறது எந்த குறையும் இல்லை. திருப்திகரமாக இன்றைக்கி பொழுது ரொம்ப சந்தோஷமாக கழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ துளாராசியை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். எங்கேயும் வாயை பேசாமல் பொத்திக்கிட்டு அதாவது எப்படின்னா பேசவே கூடாது. அவங்க எதாவது கேட்டாலும் கொஞ்சம் எதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு பயந்து நீங்கள் பேசணும். அந்த அளவுக்கு சந்திராஷ்டமம் பிரச்சனை ஏற்படுத்தும். வேலை பார்க்குற இடத்துல அக்கம் பக்கம் எங்கேயுமே. அதனால் பிரயாணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நாள். மற்றபடி இந்த துளாராசி அப்படின்னும்போது உங்களுக்கு
11ஆம் வீட்டை குரு பார்க்குறதால பண வரவில் எந்த குறையும் இல்லை. ரொம்ப சர்ப்ளஸாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை, பாக்கிய நிறைவு வேறு ஏற்படுகிறது. இன்றைக்கி தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்குது ஒரு சிலருக்கு. அப்போ எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்ல முடியாதுங்க. பாக்கிய நிறைவு இருந்தாலும் சந்திராஷ்டமம் அது பேலன்ஸ் பண்ணி நியூட்ரல் ஆக்கி விட்டுரும். இப்போ விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னும்போது ராசியில் கேது இருக்கிறார், 7ல் ராகு இருப்பார். கணவன் மனைவியிலேயே கொஞ்சம் கருத்து வேற்றுமை வரலாம். பண வரவு திருப்திகரமாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதி 5ல் இருக்கிறதால உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் நல்லா படித்து மேன்மை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகளுடன் நீங்கள் சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாள். 6ஆம் இடம் குரு பார்க்குறாருன்னா உங்களுடைய மூத்த பிள்ளைகள் படித்தவங்க வேலைக்கு நிற்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 8ஆம் வீட்டை குரு பார்க்குது. 8ஆம் வீட்டை குரு பார்த்தா உங்களுடைய வாழ்க்கை துணையால் பண வரவு, பொருளாதார வரவு இருக்கிறது. 10ஆம் வீட்டை குரு பார்க்குறதால இன்றைக்கி பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தனுசு. இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னும்பொழுது ராசியில் குரு இருக்கிறார். 5ஆம் வீட்டை குரு பார்ப்பார், 9ஆம் வீட்டை குரு பார்ப்பார், 7ஆம் வீட்டை குரு பார்ப்பார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இவங்களுக்கு, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் சொல்லலாம் 7 சனி நடக்குதுங்களே அப்படின்னு, அது வேறு விஷயம். நம்ம மற்ற கான்செப்டை பார்க்கும்பொழுது திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, பிள்ளைகளுடைய சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். பாக்கிய நிறைவு இருக்குது. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் இருக்கிறது. இருந்த போதிலும் வேலை விஷயத்தில் சனி பார்க்குறதால கொஞ்சம் டென்ஷன், கூடுதல் உழைப்பு இருக்கும், டென்ஷன் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த குறையும் இல்லைங்க. மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்கள் அப்படின்னும்போது ராசி அதிபதி 12ல் மறைஞ்சதால் ஒரு சிலருக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படலாம், பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை வரலாம். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கிறார். அதனால் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா 4ல் அதாவது 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார். இருந்த போதிலும் சுகஸ்தானம் திருப்திகரமாகத்தான் இருக்கிறது. 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறார். அதனால் கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இருந்த போதிலும் உங்களுக்கு 6ஆம் வீட்டை குரு பார்க்குறதால சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்கள் வீட்டு பேரில் ஏதோ கேஸ் இருந்ததுன்னா அது இன்றைக்கி நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள்னு சொல்லலாம். திருப்திகரமாக இருக்குது 6ஆம் வீட்டை பார்க்குறதால. உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 9ல் சனி பார்வையில் இருக்கிறதாலையும் என்ன, அந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலையில் கூட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கொஞ்சம் நீங்கள் பொழுது போகக்கூடிய ஒரு நிலை. கொடுக்கல் வாங்கல் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி பண பற்றாக்குறை இருக்கலாம், தட்டுப்பாடு வரலாம். கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் பொண்ணு தாங்க. இந்த சனி பயிற்சி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குரு பயிற்சி வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா 11ல் இருக்கிறாருல்ல குரு. லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலோ ராசி அதிபதி இருந்தாலோ ஒரு அற்புதமான ஒரு நிலை. இருந்த போதிலும் 2ல் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் படபடன்னு பேசுவீங்க. பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. நீங்கள் வழக்கமாக அப்படி பேசுகிற ஆள் இல்லை. இருந்தாலும் செவ்வாய் இருக்கிறதால அவங்க கொஞ்சம் வாயை, அதாவது உங்கள் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் கொஞ்சம் வாய் படபடன்னு அடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானம் கெடுகிறது உங்களுக்கு. இருந்த போதிலும் உங்களுக்கு 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கிறது. 7ஆம் வீட்டை குரு பார்க்குறதால கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. இதையும் தாண்டி 8ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்க்குறதால இந்த ராசி அன்பர்களுக்கு தாய்மாமன் வழி உறவில்
ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம், அல்லது அந்நிய பெண்களால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. 7ஆம் இடத்ததிபதி 9ல் நீச்சப்பட்டு இருந்த போதிலும் எந்த குறையும் இல்லை. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு யோகமான ஒரு நிலை தான். 10ஆம் இன்றைக்கி பொழுது எந்த குறையும் இல்லாமல் திருப்திகரமாக போகக்கூடிய ஒரு நாள். லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இருப்பதால் இன்றைய பொழுது அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லுகிறோம். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்கள் அப்படின்னும் பொழுது ராசியில் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். எப்போவுமே ஒரு குவைட்ட காமாக இருப்பீங்க, பொறுமையாக இருக்கக்கூடியவர். இப்போ செவ்வாய் போய் அமர்ந்ததால் கொஞ்சம் படபடப்பு, சுறுசுறுப்பு, தேவையில்லாத படபடப்பு இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க. பண வரவு திருப்திகரமாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதால உங்களுக்கு கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக விட்டு கொடுத்து போங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 10ல் குரு இருப்பதால் உங்களுக்கு தொழிலில், உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லுகிறோம். இந்த ராசி அன்பர்களுக்கு அதாவது இந்த நாள் இனிய நாளாக அமைய எமது பரிபூரண வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.